மீன ராசிக்காரர்களே, மீன ராசிக்காரர்லாம் இனி வாழ்க்கையில் என்னடா நடக்க போகுது, பணம், திருமணம், வெளியூர், வெளிநாடு, வீடு, வாகனம், அடுத்த 12 நாள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வியோடு சுற்றி இருக்கிற ராசி நீங்கள். ஒரு குழந்தை மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு வயதுடைய நபர் நீங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளேயே தெரியும். இருந்தாலும் இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு இல்யூஷன் மாதிரி ஓடும் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடி இருக்கும். கடவுளினுடைய செல்ல பிள்ளை நீங்கள். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் கடவுள் வச்சு செய்கிறது எங்களை தானே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளுக்கு பிடித்த குழந்தை நீங்கள். என்ன பண்ணாலும் ஃபைனலில் உங்களுக்கு காப்பாற்றி விட்டுருவார். என்ன தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஃபைனலில் உங்களை காப்பாற்றிடுவார். அதாவது ஒரு குழந்தை இப்போ தான் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நடக்க விடுவோம்ல, அதுக்கு வந்து பயமாகவே தான் இருக்கும். கீழே விழுந்துருமோன்னு பயமாகவே தான் இருக்கும். ஆனால் கரெக்டாக உழுவு போகிற நேரத்தில் அம்மா வந்து டக்குன்னு பிடிச்சிருவாங்கல்ல, அம்மாவோ அப்பாவோ வந்து பிடிச்சிட்டாங்களே, அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் ஸ்டேஜ் அப்படியே கொஞ்சம் முடியாமல் அப்படி கீழே விழுவோம், கரெக்டாக வந்து கடவுள் காப்பாற்றிட்டுருவார். இது வரைக்குமே நிறையா விஷயத்தில் உங்களை அப்படி தான் கடவுள் காப்பாற்றிருக்கார். இது உண்மையாக இல்லையான்னு மட்டும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த ராசிக்காரங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், சார் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த ஜோதிடத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3 மட்டும் சொன்னால் போதும். A to Z கம்ப்ளீட்டாக உங்களை பற்றின எல்லா தகவலும் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு இன்னொரு மெயினான ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஒவ்வொரு லோக்கல் இருக்கிற ஜோதிடர்கிட்ட பார்ப்பீங்க. இந்த டைமும் நீங்கள் லோக்கல் இருக்கிற ஜோதிடர்கிட்ட பாருங்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். சார் இங்கே சொல்கிறதுக்கு அங்கே சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஏன் தெரியுமா? அவர் வந்து 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். அதாவது குருகுலம் வச்சு 200 ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் சொல்லித்தரக்கூடியவர். அதனால் A to Z கம்ப்ளீட்டாக கிளியராக சொல்லிடுறார். அது மட்டும் இல்லாமல் 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். அதனால் எல்லா லாங்குவேஜில் இருக்கிறவருமே அவருக்கு வந்து தெரியும். பெரிய பெரிய ஆக்டர்ஸு, அது மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட ஜோதிடம் பார்க்குறாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஆப்டாக பொருந்துமோ அந்தளவுக்கு நீங்கள் அவர் கூட ரொம்ப அட்டாச் ஆகிடுவீங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோதிடர், எங்களோட ஃபேமிலி ஜோதிடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஆயிரக்கணக்கில். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க நீண்ட நாள் காத்திருந்த நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ராசியை பொறுத்து இல்லை, இது உங்களுடைய தற்சார்பு இருக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து அமையும். ஒரு நல்ல செய்தி கிடைக்குது, அந்த செய்தியை நீங்கள் எப்படி மாற்றுறீங்க, அதுதான். பழைய பாக்கி பணம் கிடைக்கலாங்க, புதிய வேலை அல்லது கூடுதல் வருமான வாய்ப்பு உருவாகுங்க, வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்பு முக்கிய வாய்ப்பாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மாறுதுங்க. பழைய நண்பர் அல்லது காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளுவாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா, உங்களோட கேள்விகளும் நல்லா இருக்குது, நிறைய இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீண்ட நாள் காத்திருந்த செய்தி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பழைய ஒருவர் மீண்டும் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். பணத்தோட மாற்றம் உருவாகுன்னு சொல்லியிருந்தேன். மனதில் ஒரு பெரிய முடிவு வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த டைமில் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போ எடுக்கிற முடிவு ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிலை பற்றி பார்க்க போகிறோம், பண வருமானத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் கடன் நிலை, இந்த மீனராசிக்காரங்க அதிகமாக நீங்கள் கேட்குற விஷயம் தான். சார் கடன் நிலை இது வந்து கொஞ்சம் மாற்றம் இல்லாமே இருக்குது சார். சிறிய கடன் தான், ஆனால் அது பெருசு நான் அடையவே முடியல சார். எவங்கிட்ட வாங்கினே தெரியல சார், எந்த நேரத்தில் வாங்கினே தெரியல சார், நான் அடைக்கவே முடியல சார் அப்படிங்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை நான் அப்படியே வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. காதல் பலன்களை பற்றியும் பார்க்க போகிறோம். திருமணமானவங்க ஆகாதவங்களுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஆபத்தான நேரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானதுங்க. வண்டி வாகனத்தில் பெரிய பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் செலவு வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புது வாகனம் வாங்குறதுக்கான நேரமும் உருவாகுதுங்க. வெளியூர் பயணம், வெளியூர் முயற்சி, இது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. அடிப்படை குணாதிசயம் அப்படின்னா நீங்கள் வந்து நீர் தத்துவ ராசின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களை வச்சு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களால் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆப்டாக பொருந்திட முடியும். இப்போ தண்ணி ஒரு பாறை, நிறைய பாறையெல்லாம் இருக்குது, தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அந்த தண்ணி எந்த சந்துக்கு வேணாலும் போய் அழகாக அப்படி செட்டில் ஆகிக்கும் பார்த்தீங்களா. அது வந்து இரட்டை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் தத்துவம் கொண்டு இரட்டை ராசின்னு சொல்லுவாங்க. அதிபதி குரு பகவான் யார்? எல்லாத்துக்கும் பாடத்தை கற்பித்து கொடுக்குறவர் குரு பகவான். ஸோ அதுதான் உங்களுக்கு அதிபதியே. உங்களுக்கு கருணை, ஆன்மீகம், கற்பனை, கல்வி மற்றும் உள்ளுணர்வு தொடர்புடைய ராசி நீங்கள். ஸோ அதனால் மற்றவங்க உணர்ச்சியை விரைவாக புரிஞ்சுக்குவீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்குவீங்க. நல்ல மனசு கொண்டவங்க சார், அதுதான் நிறைய பேர் இன்றைக்கி இல்லை. ஆனால் அது உங்ககிட்ட இருக்குங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உதவி கேட்பவர்களே மறுக்க தயங்க வரவங்க நீங்கள். கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். இசை, கலை, எழுத்து மற்றும் ஆன்மீகத்தில் ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ராசி நீங்கள். குடும்பத்தை நேசிப்பாங்க. ஒரு கஷ்டத்தில் இருந்தால் உடனே உதவக்கூடிய நபர் நீங்கள். தங்களுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லாமல் இருக்கக்கூடிய நபர் நீங்கள். பழைய நினைவுகளை எளிதில் மறக்க மாட்டாங்க. ஒருவரை நம்பிய பிறகு முழுமையாக நம்புவாங்க. பிறரை மன்னிக்கும் குணம் அதிகம். தனிமையில் அதிகமாக யோசிப்பாங்க. வாழ்க்கையில் மன நிம்மதியை பணத்தை விட முக்கியமான கருதக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நிறைய அப்படியே மைண்டில் போட்டு திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வயது அதிகரிக்க ஆன்மீகமும் அனுபவமும் அதிகரிச்சிட்டே இருக்குங்க.
தற்போது மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? என் வாழ்க்கை எப்போது நிலையாகும்? என் கடன் எப்போது குறையும்? என்னை உண்மையாக புரிந்து கொள்பவர் யார்? வேலை மாற்றலாமா? வெளிநாடு சென்றால் வாழ்க்கை மாறுமா? திருமணம் ஏன் தாமதமாகுது? என் திறமையை எப்படி வருமானமாக மாற்றுறது? எல்லாருக்கும் உதவி செய்வது சரியா? எனக்கு சொந்த வீடு எப்போது அமையும்? பழைய உறவை மறக்க முடியுமா? என் உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்குமா? நான் யாரை நம்பணும்? அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு பெருசாக போகுங்க. மீனராசினுடைய பிறப்பு ரகசியம் அப்படின்னா, பிறப்பின் மனதை புரிந்து கொள்ளக்கூடியவர் நீங்கள். அதாவது ஒரு 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 ஆள் இப்போ பிறக்கிறான் அப்படின்னா, அந்த ஆளோட எய்ம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மீனராசி உங்களுக்கு என்ன எய்ம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களோட எய்மை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மீனராசிக்காரரும் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. அது மற்றவங்களுக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு. பிறரின் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் அதிகம் கிடையாதுங்க. ஆனால் உங்களால் ஈஸியாக ரெகனைஸ் பண்ண முடியும். ஒருத்தவங்க முன்னாடி வந்து நிற்கிறானா, அவங்களை ஏமாற்றுறது வந்துருக்கானா, இல்லை எப்படி வந்திருக்கான், எதுக்கு வந்திருக்கான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கலை மற்றும் கற்பனையை வருமானமாக மாற்றக்கூடிய நபர் நீங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கலையை வருமானமாக மாற்றுவீங்க, கற்பனையை அப்படியே வருமானமாக மாற்றுவீங்க. வாழ்க்கையில் பல முறை புதிய தொடக்கத்தை உருவாக்கக்கூடியவங்க நீங்கள். துன்பத்தை ஆன்மீக வழியாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். குழந்தைகள் மற்றும் குடும்பத்திற்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. பிறரினுடைய கஷ்டத்தை குறைக்க உதவுவாங்க. இசை, கலை, எழுத்து அல்லது பேச்சு மூலமாக பெயர் பெறலாம். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பால் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உள்ளுணர்வால் பல விஷயங்களை முன்கூட்டியே உணரலாம். சிறிய உதவியால் பெரிய உறவை உருவாக்கக்கூடிய நபர் நீங்கள். வயது அதிகரிக்க ஆன்மீகமும் சமூக மரியாதையும் அதிகரிக்கலாங்க. மனக்காயத்தை படைப்பாற்றலாக மாற்றக்கூடிய நபர் நீங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு விஷயம் வந்து உங்களோட லைஃப்பில் இன்சிடெண்ட்டாக நடந்திருக்கும். அந்த விஷயத்தை அப்படியே கதையாக சொல்லுங்கள் அப்படின்னா அப்படியே பயங்கரமாக ஒரு ஸ்கிரிப்டோடு சொல்லிடுவீங்க. உங்களுக்கு வந்து அது உங்களோட கதையை தான் சொல்கிறீங்க, ஆனால் கேட்குறவனுக்கு ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களோட வெளிப்பாடு வந்துருக்கும். அந்த திறமை வந்து மீனராசிக்காரர்கிட்ட எப்பயுமே இருக்குங்க. அதே போல் மீனராசிக்காரங்க கருணையில் ஒரு கடவுள் மாதிரி. பிறனுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நபர். உதவி கேட்குறவங்களுக்கு டக்குன்னு போய் உதவி செஞ்சுருவீங்க. குடும்பத்தில் அமைதி உருவாக்க முயற்சிப்பீங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்கள கைவிட மாட்டீங்க. உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஒருவனுடைய மனநிலையை விரைவாக உணர்ந்துருவீங்க. ஏதோ தவறு நடக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே உணரக்கூடிய நபர் நீங்கள். வார்த்தையை விட செயலில் கவனிப்பீங்க. சூழ்நிலைக்கு மறுபக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நீங்கள். கற்பனையை பொறுத்த வரைக்கும் இசை, கதை, எழுத்து மற்றும் கலைத்திறன் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. புதிய யோசனைகளை உருவாக்கக்கூடிய நபர் நீங்கள். சாதாரண விஷயத்தையும் அழகாக காட்டக்கூடிய நபர் நீங்கள். உணர்ச்சியை படைப்பாக மாற்றக்கூடிய நபர் நீங்கள். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இறை நம்பிக்கை இருக்கலாம். தியானம் மற்றும் பிரார்த்தனையில் மன நிம்மதி பெறுவாங்க. வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை தேடுவாங்க. பிறருக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க. மன்னிக்கும் குணம் அதிகம். மற்றவர்களின் தவறை புரிந்து கொள்ள முயற்சிப்பாங்க. உறவு உடையக்கூடாது அப்படிங்கிறத விட்டு கொடுக்காமல் அப்படியே மூவ் பண்ணிட்டே போவாங்க. சண்டையும் போடக்கூடாது, பெருசாக உடையவும் கூடாது அப்படின்னே போவாங்க. பழகுவதை விட அமைதியை விரும்புவாங்க. மீண்டும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நபர் நீங்கள். ஒரு பிரச்சனை நடந்து சண்டை போட்டிங்க, மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பீங்க. டே இந்த தடவையாவது கொஞ்சம் கரெக்டாக இருறா அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்து டக்கு டக்குன்னு போயிடுவீங்க. வழிகாட்டும் திறன் உங்களுக்கு அதிகம். மன கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆலோசனை கூறுவாங்க. குழந்தைகள் மற்றும் மாணவர்களை ஊக்குவிப்பாங்க. நண்பர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க. கஷ்டமான நேரத்தில் நேர்மையான வழிகாட்டியாக இருப்பாங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சில சவால்களும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யுதுங்க. அனைவரையும் எளிதில் நம்பும்போது மாட்டிக்கிறீங்க. நிறைய ஏமாற்றம், துரோகங்களை சந்திக்கிறீங்க. இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியலைங்க. சொந்தம் கேட்டாலும் சரி, மற்றவங்க கேட்டாலும் சரி, இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியல. நீங்கள் நடந்து போய்ட்டுருக்கீங்க, ஒருத்தன் காசு கேட்குறான், உங்களால் இல்லைன்னு சொல்லவே முடியல. மைண்டுக்கே ஒரு மாதிரி குழப்பத்தில் இருப்பீங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது, பழைய உறவை மறக்க முடியாமல் இருக்கிறது, பிறருக்காக தங்களை மறப்பது, இரக்கத்தில் பணம் கொடுப்பது, முடிவெடுக்க தாமதம், கற்பனையில் அதிகமாக வாழ்வது, மனதில் உள்ளதை வெளியே சொல்லாமல் இருக்கிறது, தவறானவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுப்பதுங்க, அதிகமாக மன்னிப்பது, குடும்ப பிரச்சனையை மனதில் சுமக்கிறதுங்க, தங்களுடைய உடல் நலத்தை அலட்சியம் செய்கிறது, ஒருவரின் கஷ்டத்தை தங்களுடையதாக எடுத்துக்கொள்வது. மற்றவங்களோட கஷ்டம் இருக்கும், அவன் கதையாக சொல்லிட்டு போயிடுவான், ஆனால் அது உங்கள் மனசில் எவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கு தெரியுமா? அந்தளவுக்கு ஒரு ராசி நீங்கள். மற்றவர்களின் வாழ்க்கையை காப்பாற்ற முயற்சி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையை மறந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்துக்கலாம்டா, அவனுக்கு செஞ்சால் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி போகிறீங்க. அதுக்கு பின்னாடி உங்களோட வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. மற்றவங்க உங்களை ஹீரோவை பார்க்கலாம், உங்களை கஷ்டமானவங்களாக பார்க்கலாம், உங்களை மனக்காயத்தை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து பழகுவீங்க. ஆனால் உதவி செய்வது பெரிதாக சொல்ல மாட்டீங்க. நீங்கள் வெளியே ஒரு புரிந்து கொள்ள முயற்சிக்கூடிய நபர் நீங்கள். அன்பான ஒரு பழகக்கூடிய நபர் நீங்கள். சண்டையை தவிர்க்கக்கூடிய நபர் நீங்கள். மற்றவங்க இவங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நல்ல மனம் கொண்டவராக ஒரு சிலர் பார்க்கலாம். ஒரு சிலர் உங்களை எளிதில் ஏமாத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க.
ஏன்னா இது உங்களுடைய குணாதிசயமே அப்படிங்க. முடிவு எடுக்காதவங்களா பார்ப்பாங்க, அதிகமாக கனவு காண்றவங்களா பார்ப்பாங்க, மனநிலை மாறுபவராக பார்ப்பாங்க, எல்லாரையும் நம்பக்கூடியவராக பார்ப்பாங்க, நடைமுறை குறைவானவராக பார்ப்பாங்க. சொல்கிறோம் ஆனால் செய்கிறது இல்லையே சார் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்ப்பாங்க. உங்களுக்கு நிறைய விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காதலில் ஏற்பட்ட ஏமாற்றம் மாதிரி உங்களுக்கு பெருசாக வேறு எதுவும் இருந்திருக்காது. நிறைய விஷயத்தில் ஏமாந்துருக்கீங்க. காதலில் ஏமாந்துருக்கீங்க, நண்பர்கள் மூலமாக ஏமாந்துருக்கீங்க, அதே போல் உறவினர்களால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், அதே போல் பணத்தினால துரோகம் ஏற்பட்டிருக்கும், பணியிடத்தில் கூட இருக்கிறவனே உங்களை ஏமாற்றிருப்பான், அவன் வந்து ஈகோ பிரச்சனையில் கிளாஷை உண்டாக்கியிருப்பான். இதெல்லாம் நிறைய உங்களுக்கு நடந்திருக்கும். அதில் இந்த காதல் விஷயம் ரொம்ப உங்களை வந்து மனக்கவலை உண்டாக்கியிருக்கும். அதை வெளியும் சொல்ல முடியாமல், உள்ளுக்குள்ளேயும் வச்சுக்க முடியாமல், அதை ஒரு மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கிற ஒரு அது என்னது இந்த படத்தில் வரும்ல, முரளி கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், அந்த இதயம் முரளி படத்தில் வெளியே சொல்லாத காதல் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய நடந்திருக்கும். 3ஆம் நபர் தலையிட்டால் உறவு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு நடந்திருக்கும். உங்கள் பண உதவியை பயன்படுத்தி இருக்கக்கூடிய காலகட்டமும் நடந்திருக்கும். பழைய உறவை மறக்க முடியாமல் புதிய வாய்ப்பை தவற விட்டுருக்கலாம். துணையின் பிரச்சனைகளை நீங்கள் மட்டும் சுமந்திருக்கலாம். அதே போல் நண்பர்களால் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப ஏராளங்க. தேவையான நேரத்தில் மட்டும் தொடர்பு கொண்டிருக்கலாம், பணம் வாங்கி திரும்ப கொடுக்காமல் இருந்திருப்பாங்க, உங்கள் ரகசியத்தை வெளியே கூறியிருக்கலாம், உங்கள் நல்ல மனதை பயன்படுத்தி இருக்கலாம், உங்கள் தொடர்புகளை பயன்படுத்தி முன்னேறி இருக்கலாம், உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமை பெற்றிருப்பாங்க, உங்களுடைய உதவியை மறந்திருக்கலாம், உணர்ச்சியை தூண்டி உதவி கேட்டிருக்கலாம், உதவி பெற்றிருக்கலாம், உங்கள் பெயரை பயன்படுத்தி காரியம் சாதிச்சிருப்பாங்க. உறவினர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்ப பொறுப்பை உங்கள் மீது அசாமல் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடுவாங்க. உங்கள் பங்காளிங்க, உங்கள் மாமச்சனை, உங்களோட அக்கா தங்கச்சி, உங்களுடைய அண்ணன் தம்பி, இவங்களே போதுமானதாக இருக்கும். ஒரு சில சமயத்தில் பாசம் இருக்குதுங்க, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் குறிப்பிட்ட டைம் வரும்போது உன்ட்ட தான் இருக்கப்பா, நீ தான் சமாளிக்கக்கூடிய திறன் கொண்டவனாச்சே, உன்ட்ட பணமே இல்லைனாலும் எப்படியா இருந்தாலும் நீ சமாளிச்சிருப்பா, உன்ட்ட இருக்கிற தைரியம் எங்கிட்ட இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை மாட்டி விட்டு போயிடுவாங்க. இது இருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்கள் வருமானத்தை அதிகமாக எதிர்பார்த்துருக்கலாம், சொத்து தகவலை மறைச்சிருப்பாங்க, சொத்து பிரச்சனை இந்த தகவலெலாம் மறைச்சிருப்பாங்க, நீங்கள் செஞ்ச உதவியை மறந்துருப்பாங்க. இது மாதிரி நிறைய உங்களாம் சொல்லணும் போயிட்டே இருக்குங்க. உங்கள் திருமண முடிவில் தலையிட்டிருப்பாங்க, அதை மாற்றி விட்ருப்பாங்க, உங்கள் லைஃபே வேறு மாதிரி திருப்பி விட்ருப்பாங்க, குடும்பத்தில் உங்களோட குற்ற உணர்ச்சியை வந்து வச்சுருப்பாங்க, உங்கள் அமைதியை பயன்படுத்தியிருப்பாங்க, குடும்ப செலவை உங்கள் மீது தள்ளி இருக்கலாம், உங்கள் துணையை பற்றி தவறாக பேசியிருப்பாங்க. பணியிடத்தில் ஏற்படக்கூடிய துரோகங்கள்லாம் நிறையா இருக்குங்க. உழைத்தது நீங்கள், பாராட்டு வேறு ஒருவர் கிடச்சிருக்கும். உங்கள் யோசனையை மற்றவர் பயன்படுத்தியிருக்கலாம், உங்கள் அமைதியை பயன்படுத்தி அதிக வேலை கொடுத்துருக்கலாம், சம்பளம் அல்லது கமிஷன் தாமதமாயிருக்கலாம், மேலதிகாரிகளிடம் தவறான தகவல் சென்றிருக்கலாம், பதவி உயர்வு தாமதமாயிருக்குங்க, உங்கள் நல்ல மனதை பயன்படுத்தி கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்கலாம், கூட்டாளி கணக்கை மறைத்திருக்கலாம், உங்கள் படைப்பு திறனை மற்றவர் பெயரில் பயன்படுத்தியிருக்கலாம். இப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது தெரியுமா? ஒருவர் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி தொடர்ந்து பணம் கேட்கும்போது, பழைய காதல் திடீரென திரும்பும்போது, புதிய நண்பர் உடனே தனிப்பட்ட தகவலை கேட்கும்போது, வெளிநாட்டு வேலை பெயரில் பணம் கேட்கும்போது, கூட்டுத் தொழிலில் கணக்கை மற்றவர்களிடம் முழுமையாக விடும்போது, உங்கள் பெயரில் பிறருக்காக கடன் வாங்கும்போது, சொத்து ஆவணத்தை பார்க்காம முன்பணம் கொடுக்கும்போது, ஒருவர் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி உதவி கேட்கும்போது, ஆன்லைன் அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு திட்டம் செலுத்தும்போது, குடும்ப சொத்தில் வாய்மொழியை மட்டும் நம்பும்போது, பழைய நண்பர் திடீர்னு அதிக நெருக்கம் காட்டும் போதுங்க. அதே போல் குடும்பத்தில் உறுதுணையாக இருக்கிறவங்க யார் தெரியுமா? உங்கள் உணர்ச்சியை அமைதியாக கேட்பவர்கள் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறவங்க, உங்களுடைய கனவுகளை ஊக்குவிப்பவங்க ரொம்ப உறுதுணையாக இருக்கிறவங்க, பணத்தை விட உறவை மதிக்கக்கூடிய நபர்கள், உங்கள் எல்லையை புரிந்து கொள்ளக்கூடியவங்க. அதே போல் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க எதிரிங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல, குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். இந்த மீன ராசிக்கு நிறைய தொழில்கள் வந்து செட் ஆகுங்க. மருத்துவம், கலை, அதே போல் படைப்புத்துறை தொழிலில் நிறைய சிக்கல்களை சந்தித்தேன். நீங்கள் கலை மற்றும் படைப்புத்துறை, மருத்துவம் மற்றும் பராமரிப்பு, கல்வி மற்றும் ஆன்மீகம், இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அதிகமாகவே இருப்பீங்க. மீடியா மற்றும் டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு பரவாயில்லையா இருக்குங்க. சமூக ஊடக வேளாண்மை உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உள்ளடக்க உருவாக்கம் அதிகமாகவே இருக்குங்க. அதே போல் இந்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த வணிகம், இந்த ஹோட்டலு இதெல்லாம் பண்ணுறீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அற்புதமான தொழில் உங்களுக்கு. வாகன வியாபாரம் அற்புதமாக இருக்கும். இந்த ராசிக்கு கந்திஷ்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த செய்வன கந்திஷ்டிலாம் உங்களுக்கு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை சார் அப்போவுமே அது நல்லா தெரியுது சார் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. நல்ல நேரம் உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா தேவையான இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குதுங்க. எல்லோருடைய பிரச்சனையும் நீங்கள் மட்டும் சுமக்காமல் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குதுங்க. உங்கள் திறமைக்கு மதிப்பு கேட்கும்போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குதுங்க. பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆதாரம் வச்சுக்கும் போது நீங்கள் நல்ல நேரம் ஆரம்பிக்குதுங்க. பழைய உறவை மனதிலிருந்து விடும்போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குதுங்க. அதிர்ஷ்டமான நிறங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள், இளநீலம், கடல் பச்சை சொல்லலாம். அதிர்ஷ்ட எண்களை பொறுத்த வரைக்கும் 3, 7, 9 சொல்லலாம். சாதகமான நாள் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமைங்க.
அடுத்த 12 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். பழைய ஒருவர் தொடர்பு கொள்வாங்க, வேலை அல்லது பணம் பற்றிய செய்தி வரலாம், குடும்ப செலவு ஏற்பட்டிருக்கும், மனதில் பழைய நினைவுகள் அதிகமாகலாம், உணர்ச்சியில் முடிவெடுக்க வேண்டாம், தூக்கம் மற்றும் உணவில் கவனமாக இருங்க. 4 to 6வது நாளில் புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்பு வருங்க. 7 to 9வது நாளில் காதல் அல்லது திருமண பேச்சு நகருங்க. உறவினருடைய உண்மையான நோக்கம் தெரியலாங்க. குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாங்க. வாகனம் அல்லது வீடு பற்றி முடிவு வரலாங்க. எதிர்பாராத செலவு ஏற்படலாம். இரக்கத்தில் பணம் கொடுத்து மாட்டிக்காதீங்க. அதே போல் 10 to 12வது நாட்களில் வேலை அல்லது தொழில் முடிவு உருவாகலாங்க. அதே போல் கூடுதல் வருமான வாய்ப்பு கிடைக்கலாம், குடும்ப ஆதரவு அதிகரிக்கலாம், நீண்ட நாள் குழப்பம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க. வெளியூர் அல்லது பயண திட்டம் உறுதியாகலாம். சேமிப்பு அல்லது கடன் குறைக்கும் திட்டம் தொடங்கலாங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் தூக்க குறைவு அதிகமாக இருக்கும், உடல் சோர்வு அதிகமாக இருக்கும், கால்கள் அல்லது பாதங்கள் உங்களுக்கு வெடிப்போ அல்லது வலியோ இருக்குங்க. செரிமான கோளாறு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தலைவலி அதிகமாக வரும், ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குங்க. மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிங்க. உடலில் நீர் தேக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு சிலருக்கு அது ரொம்ப அதிகமாகவும் போயிருக்கும். இந்த முதுகெலும்பு எலும்பு சார்ந்த வலிகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதிக உணர்ச்சியால் சோர்வு உங்களுக்கு இருக்குங்க. உணவு நேரம் மாறுதல் தொந்தரவு இருக்கும். நீண்ட பயணத்தால் உடல் வலி போன்றவை இருக்குங்க. இனி நீங்கள் செய்ய வேண்டியவைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கான எல்லையை அமைக்கணுங்க. இரக்கத்தில் பணம் கொடுப்பதை கட்டுப்படுத்தணுங்க. பண வரவு மற்றும் செலவை எளிதில் விட்டுறாதீங்க. எழுதி பாருங்கள், எவ்வளோ செலவு பண்ணின்னு பாருங்கள். உங்கள் திறமையை வருமானமாக மாற்றணுங்க. வேலை மாற்றத்தில் எழுத்துப்பூர்வ உறுதி பெறணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய உறவை தெளிவாக மதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்துடன் மனம் திறந்து பேசணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியூர் வாய்ப்பை சரியாக ஆராயணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல் நலம் மற்றும் தூக்கத்தை கவனிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறிய வாய்ப்பையும் அலட்சியம் செய்யக்கூடாதுங்க. செய்யக்கூடாதவன்னு சில விஷயங்கள் இருக்குதுங்க. எல்லாரையும் உடனே நம்பக்கூடாது, இரக்கத்தில் பெரிய தொகை கொடுக்கக்கூடாது, பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கக்கூடாது, பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்பக்கூடாது, ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடக்கூடாது, குடும்பத்திற்காக சேமிப்பை முழுவதும் செலவு செய்யக்கூடாதுங்க, மனதில் உள்ளதை பேசாமல் வருந்தக்கூடாதுங்க, தவறுகளுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுங்க, கற்பனையில் மட்டும் இருந்து செயல்பட்டால் இருக்கக்கூடாது. கற்பனையில் மட்டும் அப்படியே மைண்ட்லேயே கற்பனையிலே ஓட்டக்கூடாதுங்க. ஆன்லைன் முதலீட்டை உடனே நம்பக்கூடாது. உங்கள் உடல்நலம் மற்றும் ஓய்வை அலட்சியம் செய்யக்கூடாதுங்க. பிறருடைய பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பிரச்சனையாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்க பிரச்சனை அது உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடியே சொன்னதான், நிறைய விஷயத்துக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய கேள்விகளோடு இருந்தீங்க. உங்களுக்கு அந்த சொத்து விஷயத்தில் உங்களுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. திருமணம் ஆனவங்க, திருமணம் ஆகாதவங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிடுவாங்க. திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களுக்கு அது சிறந்த கோவில், திருமணமாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது சிறந்த கோவில், சரி பண்ணி கொடுத்துரும். காதல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க பேசுவாங்க, நண்பராக இருந்தவங்க காதல் வெளிப்படுத்துவாங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் நிலையை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போய்ட்டு வழிபட்டுவாங்க. கடன் பிரச்சனை தீர்வதற்காக விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ஒரு நன்மையை தரும். அதே போல் இந்த ராசிக்காரங்க நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயந்தான், ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்குது சார், எப்போ சார் அதெல்லாம் சரியாக அப்படிங்க. உங்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் அதை கால்குலேட் பண்ண முடியும். அதை மட்டும் நீங்கள் முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு வழிபாடு வேணும் அப்படின்னா வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடுக்கு தட்சிணாமூர்த்தி அல்லது பெருமாள் தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. முருகனை வழிபடுவதால் மஞ்சள் நிற மலர்கள் அர்ச்சனை செய்கிறதால ரொம்ப நல்லதுங்க. மஞ்சள் பருப்பு அல்லது கொண்டக்கடலை தானம் செய்கிறதால ரொம்ப நல்லதுங்க. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்துறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுங்க. பசுக்களுக்கு உணவு அளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கிடைக்குங்க. கலை மூலமாக வருமானம் உருவாக்கக்கூடியவங்க நீங்கள், ஆன்மீகத்தில் மன வலிமை பெறக்கூடியவங்க நீங்கள், பிறருக்கு வழிகாட்டக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கிறதுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே போல் ஓம் விநாயகரை போற்றி, ஓம் விநாயகரை போற்றி, ஓம் விநாயகரை போற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய மீனராசி நண்பர்களுக்கு பகிருங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் பகிருங்க. எல்லோரும் நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் நன்றி நண்பர்களே.